செய்திகள் வாசிப்பவர் செல்வம். தூத்துக்குடி விமான நிலைய புதிய முனையத்தை பிரதமர் மோடி திறந்து வைத்தார். ரூபாய் 4874 கோடியில் திட்டங்கள் தொடக்கம். தூத்துக்குடியில் விரிவாக்கம் செய்யப்பட்ட விமான நிலையத்தை பிரதமர் மோடி சனிக்கிழமை இன்று இரவு திறந்து வைத்தார். அதன் பிறகு ரூபாய் 4874 கோடி மதிப்பிலான முடிவுற்ற திட்டப்பணிகளை திறந்து வைக்கும். புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டையும் நாட்டுக்கு அர்ப்பணித்தார். தூத்துக்குடி விமான நிலையம் ரூபாய் 452 கோடி செலவில் சர்வதேச தரத்திற்கு விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. பெரிய வகை விமானங்களும் தரையிறங்கும் வகையில் 3115 மீட்டர் நீளம் கொண்ட விமான ஓடுதளம், இரவு நேரத்தில் விமானம் தரையிறங்குவதற்கான வசதிகள், ஒரே நேரத்தில் 5A321 ரக விமானங்களை நிறுத்தி வைப்பதற்கான வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. மேலும் சுமார் 17,340 சதுர மீட்டர் பரப்பில் அமைக்கப்பட்டுள்ள புதிய பணிகள் முனையத்தில் 43 மீட்டர் உயர கண்ட்ரோல் டவர், தீயணைப்பு படைக்கான புதிய கட்டிடம், 3 ஏரோ பிரிட்ஜ், 5 விருந்தினர் அறைகள், ஒரு பெரிய உணவகம், சிற்றுண்டி கடைகள், மருந்தகம், ஸ்பா மையம், தாய்மார்கள் பாலூட்டும் அறை, செல்போன் லேப்டாப் சார்ஜ் செய்வதற்கான இடங்கள், இலவச வைஃபை வசதி உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. புதிய முனையத்தின் புறப்பாடு பகுதியில் 4 வயல்களிலும் பயணிகள் வெளியே வருவதற்கான 4 வயல்களிலும் 21 பயணிகள் செக் இன் கவுண்டர்களும் உள்ளன. ஒரு மணி நேரத்திற்கு 1440 பயணிகளை கையாளும் வகையில் அதிநவீன வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. செட்டிநாடு கட்டிடக்கலையை பிரதிபலிக்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ள இந்த புதிய முனையம் 4 நட்சத்திர அந்தஸ்து பெற பசுமை கட்டிடமாக உள்ளது. விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ள தூத்துக்குடி விமான நிலையத்தின் திறப்பு விழா சனிக்கிழமை இரவு நடைபெற்றது. இவ்விழாவில் பங்கேற்பதற்காக பாரத பிரதமர் நரேந்திர மோடி இந்தியா விமானப்படைக்கு சொந்தமான தனி விமானம் மூலம் தூத்துக்குடி விமான நிலையம் வந்து சேர்ந்தார். பிரதமர் மோடியை தமிழக ஆளுநர் RN ரவி, மத்திய மாநில அமைச்சர்கள், நாடாளுமன்ற சட்டப்பேரவை உறுப்பினர்கள், உயர் அதிகாரிகள் மற்றும் பாஜக தலைவர்கள் வரவேற்றனர். தொடர்ந்து தூத்துக்குடி விமான நிலைய புதிய பயணிகள் முனை கட்டிடத்தை திறந்து வைத்த பிரதமர் அங்குள்ள வசதிகளை பார்வையிட்டார். அதனைத் தொடர்ந்து விமான நிலைய வளாகத்தில் நடைபெற்ற விழாவில் ரூபாய் 4874 கோடியே மதிப்பிலான முடிவுற்ற திட்டப்பணிகள் திறந்து வைத்தும் புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டியும் பேசினார். தூத்துக்குடி வஉசி துறைமுகத்தில் சரக்கு கையாளும் திறனை மேம்படுத்தும் வகையில் ரூபாய் 285 கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள வடக்கு சரக்கு தளம் 3I பிரதமர் தொடங்கி வைத்தார். மேலும் தேசிய நெடுஞ்சாலைத்துறை சார்பில் NH36 சேத்தியாத்தோப்பு சோலாபுரம் பிரிவின் 4 வழிச்சாலை, NH138 தூத்துக்குடி துறைமுக சாலை பிரிவின் 6 வழிச்சாலை ஆகியவை ரூபாய் 2557 கோடி மதிப்பிலான மேம்படுத்தப்பட்ட சாலை வசதி திட்டங்கள். ரயில்வே துறை சார்பில் நாகர்கோவில் நகரம், நாகர்கோவில் சந்திப்பு, கன்னியாகுமரி பாதை, இரட்டிப்பாக்குதல், அரவாய்மொழி, நாகர்கோவில் சந்திப்பு மற்றும் திருநெல்வேலி மேம்பாளையம் ரயில்வே பாதை, இரட்டிப்பாக்குதல், மதுரை போடிநாயக்கனூர் ரயில் பாதையை மின்மயமாக்குதல் ஆகியவை ரூபாய் 1032 கோடி மதிப்பிலான முடிவுற்ற திட்டப்பணிகளை நாட்டுக்கு அர்ப்பணித்து வைத்தார். மேலும் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா மற்றும் புதுச்சேரி ஆகிய மாநிலங்கள் பயன்பெறும் வகையில் கூடங்குளம் அணுமின் நிலைய அலகு 3 மற்றும் 4 இருந்து மின்சாரத்தை கொண்டு செல்வதற்காக ரூபாய் 548 கோடி செலவில் 2G வட்ட சுத்தமான மற்றும் நிலையான எரிசக்தி பராமரிப்பு வசதிக்கு பிரதமர் அடிக்கல் நாட்டினார். இந்த விழாவிற்கு தமிழக ஆளுநர் RN ரவி, மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரி, ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவி, மின்சாரத்துறை அமைச்சர் மனோகர்லால், சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் கிஞ்சரப்பா, ராம்மோகன் நாயுடு, துறைமுகங்கள் துறை அமைச்சர் சார்பனந்த சோனோவால், சிவில் விமான போக்குவரத்து இணை அமைச்சர் முரளிதர் மெஹால்,
தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் எல் முருகன், தூத்துக்குடி மக்களவை தொகுதி உறுப்பினர் கனிமொழி, ஒட்டப்பிடாரம் சட்டப்பேரவை உறுப்பினர் MC சண்முகையா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். விழாவில் தமிழக அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, கீதா ஜீவன், அனிதா, R ராதாகிருஷ்ணன், TRP ராஜா, தமிழக பாஜக தலைவர் நயனார் நாகேந்திரன், MLA முன்னாள் தலைவர்கள் அண்ணாமலை, தமிழிசை சவுந்தரராஜன், மாவட்ட ஆட்சியர் இளம்பகத் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பிரதமர் வருகையை முன்னிட்டு தூத்துக்குடி விமான நிலையத்தை சுற்றி 5 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. சுமார் 2000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது.